வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். டிஎன்ஏ 2024 கவுன்சிலிங்ல அதிகமான நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஒரு கட் ஆஃப் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா அது 80 to 150 கட் ஆஃப் ரேஞ்ச் தான். ஸோ இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்க லோ கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லப்படுற இந்த கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எய்ம் பண்ண முடியாது. பட் இந்த வீடியோவில் அவங்க இந்த டாப் காலேஜ் அட்டன் பண்ணணும்னா என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணா கவுன்சிலிங் மூலியமா கவர்மெண்ட் கோட்டால ஒரு வருஷத்துக்கு 75,000 ஃபீஸ்க்கு 75,000 ஹாஸ்டல் ஃபீஸ்க்கு மொத்தமாகவே 1.5 lakhs கவர்மெண்டோட ஃபீஸ்ல நீங்க படிச்சு முடிச்சு வெளியே வர முடியும் அப்படிங்கிறதான் டீடைல்டா தெளிவாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பிகாஸ் 190 கட் ஆஃப் மேல வச்சிருக்கிறவங்களுக்கு டயர் 1ல கம்ப்யூட்டர் ஓரியன்டட் கோர்ஸும் 180 கட் ஆஃப் மார்க் மேல வச்சிருக்கவங்களுக்கு டயர் 1ல எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டட் கோர்ஸும் 170 கட் ஆஃப் மேல வச்சிருக்கிறவங்களுக்கு மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், சிவில், பயோமெடிக்கல், பயோடெக் மாதிரியான கோர்சஸும் டயர் 1 கேம்பஸ்ல கிடைச்சிடும். ஆனா இந்த 150, 140, 130, இந்த 120 அதுக்கும் கம்மியா கட் ஆஃப் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நமக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி எங்களுக்கு எந்த மாதிரியான காலேஜஸ் கிடைக்கும், டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ்ல எங்களால படிக்க முடியுமான்னு கேக்குறீங்க. இந்த வீடியோவை மேக்ஸிமம் லோ கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் ஃபுல்லா பாருங்க. பிகாஸ் இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படிங்க தெளிவா சொல்ல போறோம். ஒரு மாசம் டைம் இருக்கு. ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் 10 நாள்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருவாங்க. செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் சொல்லிட்டு ஒவ்வொரு ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் இனிமேல் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு லோ கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சாய்ஸ் ஃபில்லிங் போட்டால் நல்ல காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் மினிமம் 100 to 150 சாய்ஸஸ் நம்ம கொடுக்க போறோம். அந்த வீடியோவும் நம்ம சேனல்ல வரப்போது. அது வேணுங்கிறவங்க உங்களோட கட் ஆஃப் மார்க் என்னவா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த வீடியோ வரும். அட் த சேம் டைம் 80 to 150 கட் ஆஃப் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. பிகாஸ் எந்த மாதிரியான காலேஜ் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன்ல வைக்கலாம், எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காது, மேனேஜ்மெண்ட் போலாமா இல்ல கவர்மெண்ட் கோட்டா போலாமா, எந்த காலேஜ்ல நல்லா பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ்ல இருந்து அந்த கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்காக அந்த கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். தேவைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. கால் வரும், உங்க டவுட்ஸ் எல்லாமே கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க. இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணா நல்ல காலேஜ் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் அப்படிங்கிறது உங்க தலையெழுத்த மாத்திர மிக முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா இதுல நீங்க எந்த கல்லூரியில என்னென்ன கோர்ஸ் கொடுக்குறீங்களோ அதுல ஏதாவது ஒண்ணுதான் உங்களுக்கு சீட் அலாட் ஆகுமோ தவிர வேற நீங்க எதிர்பார்க்காத கேட்காத கோர்ஸ் எதுவுமே அலாட் ஆகாது. ஸோ மிக முக்கியமாக நிறைய மாணவர்கள் கம்ப்யூட்டர் ஓரியன்டட் கோர்சஸே எய்ம் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இந்த டாப் மோஸ்ட் காலேஜ் கிடைக்காம போகுது. ஆனால் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் காலேஜஸ் ஒவ்வொன்றையும் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். அட் த சேம் டைம் டாப் மோஸ்ட் காலேஜ்லையும் இந்த 150, 140, 130 கட் ஆஃப் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மிக முக்கியமாக பிளான் பண்ண வேண்டிய கோர்ஸ், நீங்கள் மைண்டில் செட் பண்ண வேண்டிய கோர்ஸ்னா ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து கட்டமாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து கட்டமாக மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து கட்டமாக ரீசெண்டாக மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன், மெக்கானிக்கல் வித் ஆட்டோமொபைல், அந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் ஒரு சில காலேஜில் கொண்டு வர போகிறாங்க. அந்த கோர்சஸையும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கடுத்து தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட கேட்கறது பயோடெக் அண்ட் பயோமெடிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி பயோ ஓரியன்டட் கோர்சஸ் படிக்கலாமான்னு சொல்லிட்டு பயோ ஓரியன்டட் கோர்ஸ் வந்து இனிஷியலாக உங்களுக்கு பெரிய லெவலில் சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில், இந்தியாவில் உடனடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. ஆனால் நல்ல கல்லூரியில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ்என்லாம் அதிகமான பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பிஎஸ்டி டெக்கில் அதிகமான பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜிசிடி கோயம்புத்தூரில் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜிலேயே உங்களுக்கு 20 to 25% ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ்ங்கிறது அந்த டொமைன்லேயே கூட கிடைச்சிருக்கு. ஸோ நல்ல கல்லூரியிலே நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கிறீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸும் அதே மாதிரி தான். ஸோ ரொம்ப டாப் மோஸ்ட் காலேஜில் பயோடெக், பயோமெடிக்கல் மாதிரியான கோர்சஸ் படிக்கிறீங்கன்னா அதில் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். நீங்கள் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறத கட்டாயமாக மைண்டில் இருந்தால் மட்டும் பயோடெக், பயோமெடிக்கல் மாதிரியான கோர்சஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கு அடுத்ததா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் சிவில் இன்ஜினியரிங். இந்த சிவில் இன்ஜினியரிங் பற்றின நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க. சிவில் படித்தா உடனடியாக வேலை இருக்கான்னு சொல்லிட்டு. சிவில் இன்ஜினியரிங்கில் கவர்மெண்ட் செக்டரில் நல்ல க்ரோத் இருக்குது. அட் த சேம் டைம் இனிமேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் பெட்டராக இருக்கனால சிவில் படிக்கிறதும் உங்களுக்கு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ இந்த கோர்சஸை நீங்கள் மைண்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இருக்கலே டாப் மோஸ்ட் காலேஜில் நீங்கள் சேர முடியும். அட் த சேம் டைம் காலேஜுக்குள்ளே போனதுக்கப்புறமா ப்ரோக்ராமிங் கோர்சஸை நீங்கள் ஆன்லைனில் படிச்சுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போவும் நீங்கள் ஐடி செக்டாருக்கு மூவ் ஆன் ஆக முடியும். ஸோ லோ கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன கோர்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது. எந்தெந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் எல்லா கோர்ஸுமே நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் நான் சொல்கிற மாதிரி இருக்கிற ட்ரிபிள் இ, மெக்கு, மெக்கானிக்கல் ஆட்டோமேஷன், மெக்கட்ரானிக்ஸு, ஏஇ டிபார்ட்மெண்ட்டு, பயோடெக்கு, பயோமெடிக்கல், சிவில் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இந்த மாதிரி இருக்கிற கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. விச் இஸ் இன் டாப் மோஸ்ட் காலேஜ்.
அதுக்கு அடுத்த கட்டமா அட்டானமஸ் காலேஜ் அப்படிங்கறத நீங்க தேர்ந்தெடுக்கணும். இந்த அட்டானமஸ் காலேஜ் அப்படிங்கிறது இந்த கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நல்ல கல்லூரியில் கிடைக்கும். நாம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிகமாக ப்ரிஃபர் பண்ற கேம்பஸும் அட்டானமஸ் தான். அதே மாதிரி அந்த காலேஜ்ல NAC கிரேட் அப்படிங்கறத பார்த்து சூஸ் பண்ணுங்க. NAC அப்படிங்கிறது A++ இருக்கு, A+ இருக்கு, A கிரேட் இருக்கு, B++, B கிரேட். மொத்தம் இந்த 6 கிரேடுமே நல்ல கிரேடா சொல்லப்படுது. இந்த 6 கிரேட் இருக்கிற கல்லூரிகள் எல்லாமே இந்த கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரெக்டா இருக்கும். எல்லா கட் ஆஃப்க்கும் B+ கிரேட் நான் சொல்ல கிடையாது. 140 அண்ட் பிலோ கட் ஆஃப்க்கு இந்த B++ கிரேட் இருந்தாலுமே நீங்க அந்த காலேஜஸ் சூஸ் பண்ணலாம். அது நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குற அட்டானமஸ் காலேஜா இருந்தா போதும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அட்டானமஸ் காலேஜில் கம்ப்யூட்டர் ஓரியன்டட் கோர்சஸ் தான் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் வைக்கலாம். ஸோ 2 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து டிபார்ட்மெண்ட்ஸை கொஞ்சம் நீங்கள் பெட்டராக சூஸ் பண்ணீங்கன்னா டாப் மோஸ்ட் காலேஜில் கிடைக்கும். இன்னொன்று வந்து ரீசெண்டாக அட்டானமஸாக இருந்தாலுமே நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குற நல்ல கிரேட் இருக்க NBA அக்ரிடியேஷன் வாங்கிய கோர்சஸை நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் வச்சு எடுக்கலாம். அது என்ன NBA அக்ரிடியேஷன் கோர்சஸ்னா, ஒரு சில கல்லூரிகள் போனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE இதுக்கெல்லாம் NBA அக்ரிடியேஷன் அப்படிங்கிறது வாங்கியிருப்பாங்க. அந்த கோர்சஸ் எல்லாம் நீங்கள் லோ லெவல் காலேஜாக இருந்தாலுமே அங்கே ப்ரிஃபர் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா இருக்கும். பிகாஸ் ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் தான் அந்த NBA அப்படிங்கிற விஷயமே தருவாங்க. எனிவே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கோம். லோ கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்கள அட்டானமஸ் காலேஜஸை சூஸ் பண்ண சொல்லுங்கள். அதுலேயுமே அந்த காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில் இருந்தால் நீங்கள் கட்டாயமாக சூஸ் பண்ணுங்கள். அதர் லொக்கேஷனில் இருக்க லோ லெவல் காலேஜஸ் அட்டானமஸாக இருந்திருந்தாலுமே அதை லீஸ்ட் ப்ரிஃபர்டில் வைங்க. பிகாஸ் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது அங்கே உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஒருவேளை அது சென்னை இல்லைனா கோயம்புத்தூராக இருந்தால், அது அட்டானமஸ் காலேஜாக இருந்தால் உங்களோட கட் ஆஃப் மார்க் 120, 130 இருந்தாலுமே நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் வச்சு எடுக்கலாம். அது நல்ல ஆப்ஷன் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் அதர் காலேஜஸ் அதர் லொக்கேஷனில் அட்டானமஸாக இருந்தாலும் எடுக்கும்போது அந்த எக்ஸ்போஷருங்கிறது கிடைக்காது. கோயம்புத்தூரில் இருக்கிற, சென்னையில் இருக்க ஐடி கம்பெனி எக்ஸ்போஷரும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும், இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷரும் உங்களுக்கு அதர் ரீஜனில் கிடைக்காது. மல்டிபிள் காலேஜஸ் இருக்கிற ஒரு இடத்துல படிக்கிறீங்கன்னா பூல் கேம்பஸில் நீங்கள் வேற ஒரு இடத்துல போய் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ண முடியும். பூல் கேம்பஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆகட்டும், இல்லைனா ஒரு சிம்போசியம் ஆகட்டும், இல்லைனா ஒரு ஒர்க் ஷாப் ஆகட்டும், செமினார் ஆகட்டும், வெபினார் வந்து நீங்கள் எங்கேருந்து வேணால் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ செமினார் ஆகட்டும், இல்லைனா வந்து மீட்டப் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து சிட்டிஸில் இருக்கிற காலேஜஸை ப்ரிஃபர் பண்ணால் இன்னுமே பெட்டரான ஆப்ஷன். இந்த வீடியோவை மேக்ஸிமம் லோ கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். இன்னுமே தெளிவான விளக்கங்கள் வேணும், நம்மகிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். உங்களோட கட் ஆஃப் மார்க் குறைவாக இருந்தாலும் நல்ல கல்லூரி எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணும்போது நம்ம சைட்லேருந்து நம்ம சொல்லுவோம். மேலும் டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இந்த வீடியோ தொடர முடிச்சுக்கலாம். உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டோட கூடிய சீக்கிரம் உங்களை வந்து சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் லோ கட் ஆஃப்கான சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் உங்களை வந்து தேடி வரும். இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பாய்.